ஸ்திரப்பட்டிருப்பாய். கொடுமைக்கு தூரமாவாய். பயமில்லாதிருப்பாய். திகிலுக்கு தூரமாவாய். அது உன்னை அணுகுவதில்லை. ஏசாயா 54:14. நேர்மையில் நீ நிலைநாட்டப்படுவாய். ஒடுக்கப்பட்ட நிலை உன்னை விட்டு அகன்று போம். நீ அஞ்சாதே, திகில் உன்னை அணுகாது. எசாயா 54:14. In righteousness shalt thou be established. Thou shalt be far from oppression. For thou shalt not fear, and from terror, for it shall not come near thee. Isaiah chapter 54 verse 14. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீதிக்கும் அநீதிக்கும் நிச்சயம் பலனுண்டு. நீதி செய்யும் போது நீதியினால் ஸ்திரப்படுவீர்கள். கொடுமை உங்கள் கிட்ட வராது. ஆண்டவர் கொடுமையை உங்களுக்கு தூரமாக்குவார். திகில் மறையும். திகிலான காரியங்கள் உங்களை கடந்து சென்றுவிடும். பயப்படாதிருங்கள். திகில் உங்களை ஒன்றும் செய்யாது. எடுத்துக்காட்டாக, பல்லியை அடித்து விட்டால் பல்லி செத்து விட்டாலும் அதன் வால் துள்ளிக்கொண்டே இருக்கும், ஆனால் ஒன்றும் செய்யாது. அதுபோல கொடுமை, திகில் உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கலாம், ஆனால் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. நல்ல செய்தி வரும். ஆண்டவரை நம்புங்கள். உலகத்தில் நடக்கும் காரியங்களுக்காக விழிப்பாய் ஜெபியுங்கள். கர்த்தர் நம்மிடம் விரும்புவது அதுவே. உலகத்தில் இன்னும் நேரிட போகிற அனைத்து காரியங்களினின்றும் உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை காத்துக்கொள்ள நாம் அனைவரும் ஜெபிப்போம். ஆண்டவரே, நான் எல்லாவற்றிலும் எல்லோருக்கும் நீதியான கிரியைகளை செய்ய இரக்கம் செய்யும். கொடுமை என்னையும் என் குடும்பத்தையும் அணுகக்கூடாது. இனி திகிலான காரியங்களை கேட்காமல் காத்துக்கொள்ளும். திகிலுக்கு நீங்களாக்கி காத்துக்கொள்ளும். உமக்கு மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.